12th கொஸ்டின் பாருங்க. கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் பாலினாமியல் இஸ் ஸ்ட்ரைட் லைன், சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. லீனியர் பாலினாமியல்னு வந்தாலே அது ஸ்ட்ரைட் லைன் தான். அதாவது ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இங்க வந்து எக்ஸோட பவர் வந்து 1. இந்த மாதிரி 1 பவர் உள்ளது எல்லாமே, அதாவது லீனியர் பாலினாமியல் 1 பவர் வந்தாலே ஸ்ட்ரைட் லைன் தான். அதாவது லீனியர் பாலினாமியல்னு வந்தாலே ஸ்ட்ரைட் லைன் தான். the number of point of intersection of the quadratic polynomial ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணாலே அது y ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் ஃபைன் பண்ணா லாஸ்ட்ல உள்ள நம்பரை மேலே எழுதிக்கணும், சென்டரில் உள்ள நம்பரை கீழே எழுதிக்கணும். இப்போ 2 × 2 4, 2 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வரணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை வந்து எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் 2 ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2 வந்தாலும் போனால் -2, எக்ஸ் ஈக்குவல் டு +2 ஈக்குவல் டு கன்சைட் போனால் -2. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு -2. இப்போ ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு -2 மட்டும் எடுத்தால் போதும். ரெண்டு -2க்கு ஒரு -2 எழுதினா போதும். அப்போ எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா, இப்போ இங்கே எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பாயிண்ட். அப்போ ஆன்சர் 1. பி பாருங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ வந்து 1. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தட்ஸ் ஆல்.